வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்மணி ஒரு ஜோசியருக்கு பணத்தை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ராமச்சந்திரன் கிட்ட மாறனோட ஜாதகம் சரியில்லை, மாறனால வீராவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்றாங்க. இதை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா ராமச்சந்திரன் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே பேசுறாங்க. ஜோசியர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்துல நான் என்ன முடிவெடுக்க போறேன் அப்படின்னு நீங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் இந்த விஷயத்துல முடிவெடுத்துட்டேன். வீராவும் மாறனும் இங்கேயே இருக்கட்டும், அவங்க எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே கண்மணிக்கு பயங்கர ஷாக்கு. மாறனுக்கும் வீராக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. கண்மணி ராமச்சந்திரன் கிட்ட ஆனா மாமா வீராவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்ல, அப்போ ராமச்சந்திரன் ஜோசியர் என்ன சொல்லிட்டு போனாரு, மாறனால தானே வீராவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில துரத்துனா கண்டிப்பா அவங்க வெளியில போய் தனி கொடுத்துன பண்ணுவாங்க. அப்போ இவன் நல்லா குடிச்சிட்டு வீரா கிட்ட கலாட்டா பண்ணுவான். வீராவால எதுவும் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வீராவோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் யோசிக்கிறாரு, யாரு நான் இவகிட்ட கலாட்டா பண்ணுவேன்னா இவகிட்ட இருந்து தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு நான் அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம்னு சொன்னதுனால வீராவை நான் ஏற்றுக்கிட்டதான் அர்த்தம் கிடையாது. வீரா மாறன் கூட சேர்ந்து வாழறதுல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு வீராவோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதையும் மீறி கண்மணி பேச வரும்போது வீரா கண்மணியை பேச விடாமல் தடுக்கிறாங்க. என்ன கண்மணி, நீ இப்போதானே சொன்ன மாமா என்ன முடிவெடுத்தாலும் அதை நீ ஏற்றுப்பன்னு சொன்னல, இப்போ என்ன நீ எதிர்த்து பேசுகிற? அப்புறம் அவரோட மரியாதை என்ன ஆகுறது? உனக்கு இந்த விஷயத்தில் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ வள்ளி வந்துட்டு ஆமாம் வீரா, ஒரு சில விஷயத்தெல்லாம் யார் சொல்லணுமோ அவங்க சொன்னாதான் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.